ஹாய் ஆல், வெல்கம் டு டெய்லி டைரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிட்ற எக் லாலிபாப் பார்க்கலாமா? எக் லாலிபாப் செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி 6 முட்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கேரட் பீட்ரூட்லாம் நம்ம சீவி எடுத்துக்கோம்ல, அந்த இதுலேயே முட்டையும் சீவி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சீவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரெசிபி நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் காஞ்ச மல்லி இலை சேர்த்துக்கோங்க. முட்டையை பெப்பர் அண்ட் சால்ட்டு போட்டு நல்லா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்ச எக்கு கூட 1 கரண்டி வத்தத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை உருண்டை ஷேப்பில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உருட்டி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக உருண்டை பிடிக்க முடியுமோ உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது என்னாகும் அப்படின்னா விரிசல் வராமல் இருக்கும். இந்த உருண்டையெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்லையுமே டிப் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சு. நம்ம ஒவ்வொரு எக் பாலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா எக் பாலையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு முட்டை வேகணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே முட்டையை நம்ம பாயில் பண்ணி தான் எடுத்துருக்கோம். பாருங்கள், ஆயிலேருந்து எடுத்துட்டோம். எவ்வளோ ஒரு கிறிஸ்பியான தன்மையில் நம்மளுக்கு எக் பால் கிடச்சிருக்கு. எக்கே பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.